அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு மனிதனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப புலம்பலான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எது பண்ணாலும் புலம்புல, எது செஞ்சாலும் புலம்பிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. நான் என்னை யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவன் நல்லா வாழ்ந்து காட்டணும். பாருங்க, உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே கிடையாது. மக்கள் உங்களை பார்க்கும்போது உங்களை மதிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே அல்லாஹ் தான். அல்லாஹ் உங்களை மதிக்கிறான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துறான் அப்படின்னா வேற இந்த உலகத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? இந்த உலகத்தை இருக்கிற நபர்களை நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க கார் வாங்கினா பிடிக்காது, நீங்க வீடு வாங்கினா பிடிக்காது, நீங்க நல்லா பிசினஸ் பண்ணிட்டா பிடிக்காது, நீ என்ன பண்ணாலுமே பிடிக்காது. அதுல பொறாமை, போட்டி. நான் சொன்னல அன்னைக்கே நீ நல்லா பேரெல்லாம் வருவன்னு, ஆனா உங்க மனசுல அவ்வளவு நயவஞ்சகங்க. இந்த உலகத்துல சிறந்த நண்பன்றது யார சொல்லலாம்? சிறந்த நண்பன்றது யார சொல்லலாம்? ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க மாட்டிக்கிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு உதவக்கூடியவன் நண்பன் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஒரு சிறந்த மனைவி கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு சாலிகான மனைவி நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனைவி கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுவே ஒரு சிறந்த நண்பன் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவி கிட்ட நீங்க என்ன சொன்னாலுமே அந்த விஷயம் வெளியே போகாது. நான் சாலிகான மனைவியை பத்தி பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கணவன் என்ன சம்பாதிக்கிறானோ அதை வைத்து வாழக்கூடியவள், அதை வைத்து திருப்தி அடையக்கூடிய மனைவி உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க தான் அதுவே அவங்களே ஒரு சிறந்த நண்பன் தான். நீங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ். எதிர்பார்ப்புகள் உங்களை கொல்லும். அல்லாஹ் உங்களை அல்லாஹ் கிட்ட நீங்க அல்லாஹ் என்னோட நல்ல விஷயம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா, அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கறான்ற தேடுங்க. சுக்குன் அதுலதான் இருக்கு. உங்க எல்லா கவலையும் அல்லாஹ் பார்த்துப்பான். அல்லாஹ் கிட்ட ஒரு நண்பன், இந்த உங்க கிட்ட சிறந்த நண்பன் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யாரும் சிறந்த நண்பன் ஆக முடியாது. அது தாயா இருந்தாலும் சரி, அது மனைவியா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர ஒரு சிறந்த நண்பன் எங்க தேடினாலும் அது கிடைக்காது. அல்லாஹ் ஒருவனே சிறந்த நண்பன். நாளைக்கு நீங்களும் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களை கண்டு சொந்த தம்பி, சொந்த தாய் உங்களை கண்டு ஓடி போவா. நீங்க கட்டின மனைவி உங்களை கண்டு ஓடி போவா. ஐயோ என் நிலைமை என்ன ஆகும், என் நிலைமை என்ன ஆன கியாமத்னால. நீங்க பெற்ற பசங்க உங்களை பார்த்து ஓடி போவாங்க. யாருமே கை கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு கியாமத்னால. யாருமே உங்களை கை கொடுக்க மாட்டாங்க. உங்களை எங்கடா என்கிட்ட வந்துட்டான், எங்க இருக்கிற நல்ல அம்மெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி பயந்து ஓடிடுவாங்க. அல்லாஹ் மிகவும் இரக்கம் குணம் கொண்டவன். அல்லாஹ் கிட்ட பேசுங்க, தொழுகையில் அல்லாஹ் கிட்ட பேசுங்க, துவால் அல்லாஹ் கிட்ட பேசு, கேளுங்க. அல்லாஹ் என் கஷ்டத்தை நீ தீர்க்கிற அல்லாஹ். நான் ரொம்ப வறுமையில இருக்கேன் அல்லாஹ். நான் பாவி அல்லாஹ். நிறைய பாவம் செய்யறேன் அல்லாஹ். என் பாவத்தை நீ மன்னிச்சிட அல்லாஹ். ரிசக்ல பர்க்கத் கூட அல்லாஹ். என்ன உன்னை தவிர நீங்க யாரெல்லாம் இருக்க உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் கிட்ட பேசுங்க. பேசி பாருங்க. தஹஜ்ஜுத்ல சிறந்த நேரம் தஹஜ்ஜுத். ஒரு நாள் நீங்க தஹஜ்ஜுத்ல தொழுது நீங்க துவா கேட்டு பாருங்க. அல்லாஹ் உண்மையா கேட்டு பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் அதுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உடனே அதுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான். உங்க தகுதியிலே இருக்காது அந்த விஷயம், ஆனா அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நாடுங்க. அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ்வை நாடுங்க, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கீங்க? அல்லாஹ் ஏதோ ஒரு சூழ்நிலை யாரா நம்ம உதவி செய்யறாங்களா இல்லையா? அது யார் மூலியமா அந்த உதவி வருது? யார் மூலியமா அந்த உதவி வருது? அல்லாஹ் மூலியமா. நீங்க வட்டியில வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கு கடன் இருக்குது அல்ல, என் கஷ்டத்தை போக்கலன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க தான் வட்டி அந்த வட்டியோட வாழ்க்கையில இருந்து நீங்க தான் வெளியே வரணும்.